கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். குறிப்பிட்ட நேரத்தில் ஆராதனை முடிக்க வேண்டும். ஸோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த மாதம் தேவன் நம்ம கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் எடுத்துக்கொள்வோமாக. எல்லாரும் எடுத்துக்கோங்க. இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் சங்கீதம் 91வது சங்கீதம் 14வது வசனம். சங்கீதம் 91:14 வாசிங்க. அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமே. எங்க நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். இந்த மாதம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளவும், பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இந்த வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு பேசும். உம்மால் என்று எதுவும் செய்ய முடியாது. உங்களுடைய உன்னதமான கிருபை எங்களோடு இருப்பதாக. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அவனை வைப்பேன், அவனை விடுவிப்பேன். கடந்த வாரத்தில் கர்த்தர் சொன்னதை விடுவிப்பேன். எவர்கள் கர்த்தரிடத்தில் வாஞ்சியா இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வாஞ்சை உள்ள ஒரு ஆத்துமாவாக தேவனிடத்திலே தேவ ஜனம் இருக்க வேண்டும். இந்த சங்கீதத்தை யாருக்கு எழுதப்பட்டது? தாவீது சாலமோனுக்கு எழுதுகிறார். 3 பேருடைய உரையாடலை இதை பார்க்கிறோம். தாவீது சாலமோன், சாலமோன் தாவீது, கர்த்தர் தாவீது. அல்லேலூயா. 1 வசனம் நமக்கு என்ன சொல்லப்பட்ட? சாலமோன் யார்கிட்ட சொல்றாரு? தாவீது சாலமோன் சொல்றார். 2 வசனம் சாலமோனு தாவீது சொல்றார். 3ல இருந்து 13 வரைக்கும் தாவீது சாலமோனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். 14, 15, 16 கர்த்தர் தாவீதுக்கு பிராமிஸ் பண்ணுகிறார் சாலமோனை குறித்து. அப்ப இந்த சங்கீதம் நல்லா புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். சரிங்களா? சங்கீதம் 91 யார் எப்ப கேட்டாலும் கிளீனா சொல்லுங்க, ஆச்சரியப்படுவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திர. தேவன் நாம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்துல தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். என் ஜன வாஞ்சியா இருக்க வேண்டும், சாலமோனை போல வாஞ்சியா இருக்க வேண்டும். சாலமோன் தேவனுடைய இருதயத்தில் இருப்பதை கேட்டான், அதுல ஒரு வாஞ்சியா இருந்தான். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தில் வாஞ்சியா இருந்தான். 3வது சாலமோன் ஜெபிப்பதிலே வாஞ்சியா இருந்தான். இது கடந்த வாரம் நம்மோடு கர்த்தர் பேசினான். வாஞ்சியா நாங்கள் இருந்தோம் என்றால் நாம் தேவ சமூகத்திலே விடுவிக்கப்படுவோம். ஆமென் சொல்லுங்க. தேவனாலே இந்த உலகத்தின் கண்ணியிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவோம். இந்த வாரம் கர்த்தர் நம்மோடு தொடர்ந்து பேசுவாராக. அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். யாரை? என் நாமத்தை அறிந்தவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இந்த வார செய்தியின் தலைப்பு, அவரை அறிந்தவனுக்கு உயர்ந்த அடைக்கலத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு செய்தி அதுதான். உயர்ந்த அடைக்கலத்தின் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் தருகிற உயர்ந்த அடைக்கலம், உயர்ந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்றால் எரேமியா 33:3 பார்க்கிறோம். அது அறியாததும் அது எட்டாததுமாக இருக்கும். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அப்பொழுது நான் அவனுக்கு அறியாததும் எட்டாததுமான உயரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலத்தின் ஆசீர்வாதம் எப்படி என்றால் கொஞ்சம் கூட உங்க மனசுல இருக்காது. அப்படிப்பட்ட உயர்ந்த இடம், எவரும் எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு உயர்ந்த இடம், எவராலும் கற்பனைகளை கூட செய்து முடியாத அளவுக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளையை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அல்லேலூயா. இந்த உயர்ந்த அடைக்கலத்தின் ஆசீர்வாதத்தை நீங்க புரிஞ்சீங்கன்னா உங்க உள்ள அவ்வளவு குதூகலமா இருக்கும்.
நேற்று இந்த செய்தி கிடைச்சல இருந்து நைட்டு முழுதும் செய்தி இருந்ததில் ஓடிட்டே இருந்துச்சு. ஆண்டவரே எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு கண்டிப்பா வேணும் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் கண்டிப்பா எனக்கு வேணும் என்று இந்த உள்ளம் ஜெபித்து கொண்டே இருக்கிறது. இந்த கால வேளையில உங்களுடைய ஜெபம் அப்படி இருப்பதாக. எனக்கு உயர்ந்த அடைக்கலத்தின் ஆசீர்வாதம் வருவதாக. யாருக்கு கர்த்தர் கொடுப்பா? அவர் நாமத்தை அறிந்தவனுக்கு தான் அது கிடைக்கும். தெரிந்திருப்பது என்பது வேறு, அறிந்திருப்பது என்பது வேறு. ஏசப்பா நாமத்தை தெரிந்திருப்பது என்பது வேறு, ஏசப்பா நாமத்தை அறிந்திருப்பது என்பது வேறு. சரிங்களா? தெரிந்திருப்பதனால் வருவது அறிவு, அறிந்திருப்பதனால் வருவது அனுபவம். புக்க படிச்சு தெரிந்து கொள்ளலாம். ஏசப்பா எப்படிப்பட்டவரு? பைபிளை படிச்சு என்ன செஞ்சுக்கலாம்? தெரிந்து கொள்ளலாம். யாரோ சொல்லி தெரிந்து கொள்ளலாம். அதனால என்ன வரும்? நமக்கு அறிவு வரும். யார் எப்ப கேட்டாலும் வசனம் சொல்ல தெரியும், யார் எப்ப கேட்டாலும் எதையா சொல்ல தெரியும். இதுல நமக்கு ஆசீர்வாதம் வருவதல்ல, அறிவு பெருக்க கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மண்டை வீங்க கூடாது, இருதயம் வீங்க வேண்டும். அறிவு வருவதல்ல, அறிவு உலகத்திலிருந்து வருவது, அனுபவம் தேவன் தருவது. பிரசங்கியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல போடப்பட்டிருக்கிறது, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். வாசிங்க சார், 1:18 வாசிங்க. அதிக ஞானத்தினாலே அதிக சலிப்புண்டு, அதிக சலிப்பு வரும். அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். உண்மையான டிரான்ஸ்லேஷன் என்ன போட்டிருக்கா கவனிங்க. அறிவு பெருக பெருக துயரம் பெருகுமா? ஒரு மனுஷனுக்கு மண்டை வீங்க வீங்க பிரச்சனை தான். ரொம்ப படிச்சான அவனுக்கு என்ன உண்டு சொல்லுங்க? ரொம்ப படிக்கிறான், ரொம்ப இரவு பகலு தூங்காம செய்யாம படிக்கிறான், விழுந்து விழுந்து படிக்கிறான். படிப்பு தவறு கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு புள்ளி தான் நம்ம லைஃப்ல. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு அடிக்கடி நான் சொல்லுவேன், அதுதான் என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்பேன். உலகத்துல சாதிக்கிறான சாதிக்கலையோ, கர்த்தருக்கு முன்பதாக வெற்றியாளனாக நிற்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? நல்ல படி. என்ன சொல்லி கொடுக்குறாங்க? நல்ல படி, நல்ல வேலை செய்ய, 4 பேர்ட்ட போய் 4 காரியத்தை கத்துக்கோ. நல்ல படி, நல்ல படி, அதை படி, இதை படி, அங்க போ, இங்க போ, அந்த டியூஷன், இந்த டியூஷன், அந்த புக்கு, இந்த புக்கு, அந்த சிலபஸ், இந்த சிலபஸ், அந்த ஸ்கூலு, இந்த ஸ்கூலு ஓடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? மண்டைக்காக. சொல்லுங்க, எதுக்காக? இந்த அறிவை பெருக்கிறதுக்காக. பைபிள் சொல்லுது, இந்த அறிவு பெருக பெருக வியாதியா. ஒரு மனுஷனுக்கு என்ன வருமா சொல்லுங்க? வியாதி வரும். உண்மை அதுதான். ரொம்ப படிச்சவனும் ரொம்ப படிச்சவன்ட்டே ரொம்ப குடிச்சவன்ட்டே பேசவே முடியாது. சொல்லுங்க, ரொம்ப படிச்சவன்ட்டையும் அவன் சொல்றது புரியல, நம்மளை மென்டல் ஆக்கிடுவாங்க. ரொம்ப படிச்சவன்ட்டு போய் பேசி பாருங்க, நம்மளை என்ன செஞ்சிருவாங்க? மென்டல் ஆக்கிடுவாங்க. ஸோ மிஞ்சின நீதிமான இருக்கக்கூடாது, மிஞ்சின துன்மார்க்கன் இருக்கக்கூடாது. சரிங்களா? எதையுமே அளவோடு அறிந்து கொண்டு வாழுங்க பூமியில். ரொம்ப ஏதோ படிங்க, ஒரு அறிவு வரணும், அவ்வளவுதான். அதுக்காக அதுதான் பிள்ளைகளுக்கு ஓடி ஓடி மண்டறிவை வீங்க படிக்க வைக்க நினைக்கிறீங்க. அதை சம்பாதிக்க, இதை சம்பாதிக்கணும் யோசிக்கிறாங்க பாருங்க. இப்படியே யோசிக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு என்னைக்காவது பைபிள் படி, ஜோமன் என்னைக்கா சொல்லி கொடுத்துருக்கீங்களா? அங்க போய் இதை வாங்கிட்டு வா, அங்க போய் இதை செய்ய, அதை செய்ய, அதை சம்பாதி, இதை சம்பாதி, அதை படி, இதை படி. இப்படி பிள்ளைய டார்ச்சர் பண்ற நீங்க என்னைக்காவது முழங்கால் போடு, ஏசப்பட்ட பேசு, பைபிளை படி, வசனத்தை மனப்பாடம் பண்ணு, சர்ச்சுக்கு போய் ஜோம் பண்ணு. சும்மா இருக்கியா? சர்ச்சுக்கு போ. சும்மா இருக்கியா? கிராமத்துக்கு போ. என்னைக்கா அப்படி சொல்லியிருக்கீங்களா? சொல்லுங்க. சும்மா நம்ம மண்ட வீங்க ஓடிக்கொண்டிருக்க நிறைய கிறிஸ்தவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலத்தின் ஆசீர்வாதம் கிடைக்காது. ஓபனா சொல்றேன், உயர்ந்த அடைக்கலத்தின் ஆசீர்வாதம் யாருக்கு கத்த தருவா? சும்மா பெயர் கிறிஸ்தவனா இருந்து கொண்டு
ஏசப்பாவோட நெருங்கி இருக்காம உலகத்தோடு நெருங்கி இருந்து வாழ்கிறவனுக்கு உயர்ந்த அடைக்கலத்தின் ஆசீர்வாதம் வராது. இங்க சொல்றது தெரிந்திருப்பதால் வருவதல்ல, அறிந்திருப்பதுதான். தேவனை அறிவது என்பது ஒரு அனுபவம். இதுல துயரம் வராது. தேவனை நெருங்க நெருங்க துயரம் வராது. பிரசங்கள் சொல்லப்பட்ட போது அறிவை நெருங்க நெருங்க துயரம் வரும். ஆனா தேவனை நெருங்க நெருங்க உயர்வு வரும். சத்தமாமே சொல்லுங்க அப்போ. துயரம் வேணுமா, உயர்வு வேணுமா? நீங்க தான் இன்னைக்கு டிசைட் பண்ணிக்கணும். நான் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன்? ஏசப்பா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தெரிந்து நிறைய இருக்கும். ஏசப்பா என்ன அறிஞ்சுக்கிறீங்க? ஆதியாகம புஸ்தகம் 4:1. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். போதும். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை, அதனால ஒரு கற்பம் தரித்து குமாரனை பெற்றுக்கொண்டான். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுறது நான் சொல்றேன். தெரிந்திருப்பதுக்கும் அறிந்திருப்பதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏவாளை தெரிந்ததுனாலே, ஆதாம் ஏவாளை தெரிந்து வைத்திருப்பதுனாலே ஏதாவது நன்மை வந்திருக்கு நினைக்கீங்களா? வந்திருக்க. ஏவாளை அறிந்து கொண்டதுனால தான் ஜீவன் உண்டானது. தட் இஸ் a relationship. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பை போல ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு தேவனோடு தினந்தோறும் ஒரு தனிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஒரு உறவு. கணவன் மனைவிக்கு இருக்கிற பாண்டேஜ் போல கர்த்தருக்கு உங்களுக்கு ஒரு பாண்டேஜ் இருக்கணும். கணவன் மனைவி பிரிந்திருக்க கூடாது. அதே போல நீங்களும் கர்த்தர் பிரிந்திருக்க கூடாது. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அன்பை போல, பிணைப்பை போல கர்த்தருக்கு உங்களுக்கு ஒரு பிணைப்பு இருக்க வேண்டும். நீங்க நிறைய பேர் ஜோம் பண்றீங்க. நீங்க சொல்றத ஏசப்பா கேட்டு செய்யணும் சொல்லி ஜோம் பண்ணி முடிக்கிறீங்க. அவர் பேச என்னைக்காவது மணிக்கணக்க காத்திருக்கோமா? 1 மணி நேரம் ஜோம் பண்றீங்க, பாட்டு பாடுறீங்க, கத்துறீங்க, ஜோம் பண்றீங்க, அழுகுறீங்க, ரைட், எல்லாம் ஓகே. அவர் கேட்கிறார். ஒரு ரிலேஷன்ஷிப்ல 2 பேரும் பேசணும். அந்த என்கிட்ட பேசுங்க ஏசப்பா சொல்லி அமைதி, அதே முழங்கால அதே கண்ணீரோடு ஏசப்பா என்கிட்ட பேசுங்க சொல்லி அந்த ஆவல் நம்ம உள்ளத்துல எலும்புதான். நம்ம நேரம் முடிஞ்சு கிளம்பி போகிறோம், அவருக்கு நம்ம நேரம் கொடுப்பதே கிடையாது. ஒரு கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் எப்ப வரும் தெரியுமா? மனைவிக்கு நேரம் கொடுக்கணும் கணவன், கணவனுக்கு நேரம் கொடுக்கணும் மனைவி. இதெல்லாம் ரிலேஷன்ஷிப்பே இருக்குது. நீங்க சொல்றத மட்டும் கணவர் கேட்கணும், நான் சொல்றத மட்டும் மனைவி கேட்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப்பை உடைஞ்சு போயிடும். உண்மையா பொய்யா? லைவ்ல போகுது. நான் சொல்றேன், லைவ்ல ரெக்கார்டு போகுது, கவனிங்க. அதுக்காக சொல்றேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்படித்தான் தெரிந்து வச்சிருக்கிறாங்க ஏசப்பாவை. நீ யாரு? நான் விசுவாசி. அப்படியா? ஏசப்பத்தை தெரியும். ஏசப்பா வந்தாரு, ரட்சிக்கப்பட்டாரு, மரிச்சாரு, உயிரோடு எழுந்தாரு, இன்னைக்கு உயிரோடு இருக்கிற, திரும்ப வரப்போகிறார். அதுக்கு அடுத்து உனக்கு என்ன தெரியும்? ஏசப்பாடைய குணத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஏசப்பா கேரக்டர் உனக்கு தெரியுமா? ஏசப்பாடைய ஃபீலிங்ஸ் உனக்கு தெரியுமா? ஏசப்பாடைய உள்ளுணர்வு உனக்கு தெரியுமா? ஏசப்பட்ட எந்த ரிலேஷன்ஷிப்ல வச்சிருக்கிற? அதனாலதான் நிறைய பேருக்கு அந்த உயர்ந்த இடமே வர மாட்டேங்குது, தாழ்ந்த இடத்துல நிறைய பேர் நிக்கிறாங்க. நிறைய விசுவாசிகள் நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய விசுவாசிகள் ஊழியக்காரன்னு சொல்றேன், இப்படித்தான் நம்ம பாக்குறோம் மத்தவங்களை. அவங்க எல்லாம் மேல போயிட்டாங்கய்யா, அந்த ஊழியக்காரெல்லாம் மேல போயிட்டாரியா, மேல போயிட்டானா பரலோகம்ல உயர்த்தப்பட்டாரியா, அவங்களாம் இன்னைக்கு இப்படி இருந்தாங்க, நான் பார்க்க இப்படி இருந்தாங்க, இன்னைக்கு அங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் அண்ணாந்து தான் பார்த்துட்டு இருக்கீங்க. என்னைய மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நிறைய பேர் தீர்மானிப்பதே இல்லை. மற்றவங்களை பத்தி தான் வாய்க்குள்ளேயே பேசுறோம், நம்மளை பத்தி 4 பேர் பேசணும் நல்ல விதத்துல. அப்படி நான் வாழ்ந்து காட்டணுமே, கர்த்தரை உயர்த்தணுமே, கர்த்தரை மேன்மைப்படுத்தணுமே, கர்த்தருக்கு அற்புதம் செய்யணுமே, அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக வைராக்கியத்தோடு பல பேர் வாழ்வது இல்லை. நீங்க தேவனை அறிந்து கொள்ளுகிறதா உங்க வாழ்க்கையில உயர்ந்த ஆடைக்கலத்தின் ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஒரு மனுஷன் இருந்தா, உதாரணம் சொல்ல வேணும், வாசிங்க லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரம் 16வது வசனம்.
லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தா தெரியும். 12 அதிகாரம் வாசிங்க, 16 வாசிங்க. அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன் நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. தானியத்தை சேர்த்து வைக்க இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்கள் இடித்து பெரிதாய் கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு என் ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடு சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியே, இந்த நைட்டு எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவைகள் ஆகும் என்றார். போதும். இந்த சமுதாயம் வாசி சொன்னேன், நிறைய பேர் வாசிக்கிறீங்களோ தெரியாது. ஆகவே இதுல இருந்து காரியத்தை நான் சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். இந்த ஐஸ்வர்யன் வாழ்க்கையை குறித்து நான் சொல்றேன். இந்த ஐஸ்வர்யவான் தானியத்துக்காக கவலைப்பட்டான், தனக்காக கவலைப்படல. பொருள் சேர்க்கணும், வீடு கட்டணும், இடிச்சு வீட கட்டணும், பொருள் சேர்க்கணும், பொக்கிஷத்தை சேர்க்கணும், இப்படித்தான் கவலைப்பட்டான். தன் ஆத்துமா எங்க போகும்? நான் எங்க போவேன்? மரணத்துக்கு பின்னாடி எங்க போவேன்? என் வாழ்க்கை இப்ப தேவனுக்கு முன்னாடி சரியா இருக்குதா? இத கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. பரலோகத்தை குறித்து நினைவே இல்லை. எந்திரிச்சோன்னே வேலைக்கு போகணும், எந்திரிச்சோன்னே சம்பாதிக்கிறான். அவன் புத்தி அப்படித்தான். எந்திரிச்சோன்னு நைட்டு தூங்கும் போதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான். என் ஆத்துமாவே கவலைப்படாத, உனக்கு ஒரு பெரிய களஞ்சியத்தை கட்டுற, எப்படி ஸ்டோர் ரூம், ஒரு பெரிய வீட்டை கட்டி அப்படியே அங்க சேர்த்து வச்சிட, கவலைப்படாத, உனக்கு எல்லா பொக்கிஷத்தை சேர்த்து வச்சிடுற, தானியத்தை சேர்த்து வச்சிடுறேன். ஐயோ ஐயோ, இப்படி செய்யணுமே, இப்படி வேலை செய்யணுமே, இப்படி சம்பாதிக்கணுமே. அவன் ஆத்மா அப்படிதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு டெய்லி. தேவனை குறித்த நாலேஜ் இல்லை, உலக அறிவு இருந்துச்சு. கவனிங்க, எதுல இருந்துச்சு? உலக அறிவு. உலக அறிவு என்ன? சின்ன இடமா இருக்குது, தானியம் நிறைய இருக்குது. உலக அறிவு என்ன? இடிச்சு பெருசா கட்டணும். புரியுதா? இடிச்சு பெருசு, இதான் உலக அறிவு. சிந்திக்கலாம் பாருங்க, எப்படி சம்பாதிக்கலாம். நிறைய பேருடைய மைண்ட் அப்படிதான் இருக்குது. எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி சேர்த்து வைக்கலாம், எப்படி பொருளை சம்பாதிக்கலாம், எப்படி இந்த வீடை கட்டலாம், எப்படி வண்டியை வாங்கலாம், எப்படி படிக்க வைக்கலாம், எப்படி என் பிள்ளையை சேர்க்கலாம். இரவு பகல பேச்சு அதுவாக இருக்குது. ஆண்டவர் வர்றார் பக்கத்து, அவன் கிறிஸ்தவன் உங்களுக்கு முட்டாள். இன்னைக்கு நைட்டு நான் உன்னை எடுத்துக்கிறேன், நீ சேர்த்து வச்சது யாருடையதாகும்? உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் யாருக்கு போய் சேரும்? பைபிள் அழகா நீதிமொழிகள் பிரசங்க எழுதி வச்சிருக்கிறான். துன்மார்க்குடைய கவனிங்க, எடுக்க வாரியா, துன்மார்க்குடைய சொத்துக்கள் தேவனை தேடாமல், சர்ச்சு கூட வராம, ஜெபம் கூட பண்ணாம, கவனிங்க, பைபிள் கூட வாசிக்காம, அவன் சொல்றான், துன்மார்க்கன் தேவனை தேடாமல் சம்பாதித்து சம்பாதித்து வைத்த சொத்துக்கள் நீதிமான் வசமாக மாறும். அவன் அனுபவிக்க மாட்டான். புரியுதா? ஓடி ஓடி உழைச்சு என்ன பிரயோஜனம்? எவனோ ஒருத்தர் அனுபவிக்கிறதுக்காக நீங்க ஓடணும். கர்த்தர் சொல்றாரு, உன் கைகளின் பிரயாசத்தை, அதுதான் ஆசீர்வாதம். நீங்க சம்பாதிக்கிறத நீங்க அனுபவிக்கணும். பிரசங்க அதே பிரசங்க சொல்றாரு, கர்த்தர் கொடுத்த நன்மையை அனுபவிப்பதற்கு அவரே கிருபை தர்றாராம். நிறைய பேருக்கு அந்த கிருபை தரமாட்டார். பொருள் இருக்கும், அதை அனுபவிப்பதற்கு கிருபை என்ன செய்யாது? வராது. இன்பத்தோட அனுபவிப்பதற்கு கிருபை வராது. நல்லா புரிஞ்சு. இந்த ஐஸ்வர்யவனுக்கு உலக அறிவு இருந்துச்சு, தேவனை குறித்த கொஞ்சம் கூட அறிவே இல்லை. தானியத்துக்கு இடமில்லை நினைச்சான். உனக்கு பரலோகத்திலே இடம் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்திலேயே உனக்கு இடம் இல்லை. ஓம் பொருள் இதுக்கு பிளான் பண்ற, நித்தியத்தை குறித்து ஒரு நாள் யோசிக்கிறியா?
அந்த அறிவு உனக்கு இருக்குதா? யோவான் புஸ்தகம் 17:4 போட்டிருக்குது, பிதாவே பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். போதும், கவனிங்க கவனிங்க கவனிங்க. யாருக்கு நித்திய ஜீவன்? இயேசுவோடு யார் பழகுறாங்களோ அவங்களுக்கு தான் நித்திய ஜீவன். சத்தமாமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு உலகம் எவ்வளவு தெரியுது, உலகத்துல எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க, எவ்வளவு நகை வச்சிருக்கீங்க, எவ்வளவு வீடு வச்சிருக்கீங்க, எவ்வளவு புடவை வச்சிருக்கீங்க, எவ்வளவு ட்ரெஸ் வச்சிருக்கீங்க, எவ்வளவு வாகனம், இது பரலோகம் பார்க்காது. ஏசப்போட பழகிறீங்க டெய்லி, அதை வச்சுதான் பரலோகமே. ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்கு இந்த அறிவை புகுத்துங்க. ஏசப்பா குறித்த அறிவு பிள்ளைகளுக்கு வரணும். நீங்க சொல்லாம யார் சொல்லுவாங்க உங்க பிள்ளைகளுக்கு? இப்ப நான் இன்னைக்கு சொல்றேன், நான் என் ஜனங்களுக்கு சொல்லாமல் உங்களுக்கு யார் சொல்லுவாங்க? மற்றவர்கள் உங்களை பயன்படுத்துவார்கள், உபயோகப்படுத்துவார்கள். தகப்பன் ஒருவர் தான் உங்களுக்கு கண்டித்து சரியான வழியில நடத்துகிறது. ஒரு மேய்ப்பனாகி என் மேல் வந்த கடமை அதுதான். நான் உங்களுடைய தேடவில்லை, நான் உங்களுக்கு பலன் உண்டாக தேடுகிறேன். எப்படியாவது பரலோகத்துல வந்து நீங்க கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், கௌரவமா இருக்க வேண்டும். அதற்காகத்தான் ஒரு மேய்ப்பனுடைய குரல் இருக்குது. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக டெய்லி ஜெபம் பண்றேன், டெய்லி கர்த்தரிடத்துல உத்தரவாதம் பண்ணி ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன். ஒரு ஆத்மாவோட நரகத்துக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே. எல்லா ஆத்மா பரலோகத்துக்கு வர வேண்டும். வர்றது மாத்திரமல்ல, பரலோகத்துல கௌரவமான இடத்துல என் ஜனங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு நிறைய நம்ம பறந்துகிட்டு தான் இருக்கிறோம். நீங்க நிறைய பேர் பறந்துகிட்டு தான் இருக்காங்க. சச்சு முடிஞ்சு பறக்கிறது, சச்சு முடிஞ்சு டக்குனு உலக சிந்தனை வருது பாருங்க நிறைய பேருக்குள்ள. அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும். எங்கேயா போச்சு வசனம், எங்கேயா போச்சு ஆராதனை, தேவனோட எப்படி பழகுன அந்த ரிலேஷன்ஷிப் என்னைக்காவது யார்ட்டாவது ஷேர் பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது தேவ மகிமை இப்படி நான் உணர்ந்தேன். கர்த்தருடைய வசனத்தை ஒருமுகப்பட்டு கேட்கும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசினார். அந்த அனுபவத்தை யார்ட்டாவது ஷேர் பண்ணிருக்கீங்களா? அதனால நமக்கு உயர்ந்த அடைக்கலத்தின் ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது. இந்த ஐஸ்வர்யவான் செய்த தவறை எவரும் செய்யாதிருக்க அன்புடன் கேட்கிறேன். ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்த நாலேஜை புகுத்துங்க. தயவு செய்து சொல்றேன், உங்களுக்கு அது வருவதாக. எனக்கு உண்மையிலே சொல்றேன், எனக்கு நெட்டை பத்தி வேற எதை பத்தி உண்மையை தெரியும். வாட்ஸ்அப் தெரியும், ஃபேஸ்புக் ஏதோ பாஸ்டர்ஸ் அனுப்புனா தெரியும். வாட்ஸ்அப்பை கிறிஸ்டியன்ஸ்க்காக தான் வச்சிருக்கேன். வேற எதுவுமே எனக்கு தெரியும். ஓப்பனா சொன்னேன். பாப்பா என்ன சொல்லி கொடுக்கறனால தான் இந்த ரெக்கார்ட் பண்றது கொஞ்சம் தெரியும், எனக்கு ஐடியா வருது. வேற எந்த நாலேஜ் எனக்கு தெரியாது. இந்த கம்ப்யூட்டர் கிடக்கு, சும்மா லேப்டாப் சும்மா தான் கிடக்குது. அதுல ஒண்ணுமே எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. எப்படி போகணும், என்ன செய்யணும், எப்படி எடிட் பண்ணணும், ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா நான் வளர்ந்த விதம் அப்படி. எல்லாம் இருந்துச்சு. நான் சென்னையில பெரிய ஹை போஸ்டிங்ல அந்த இடத்துல இருந்தேன். நான் சர்ச்சில் பெரிய இடத்துல தான் இருந்தேன். உண்மையை சொல்றேன், 5000 பேருக்கு சபையில லேப்டாப்பு, பெரிய வசதி, காரு எல்லாமே இருந்துச்சு. கார் யூஸ் பண்ணிக்கலாம், பைக் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல செல் யூஸ் பண்ணிக்கலாம், பணம் கை நிறைய கொடுப்பாங்க, எவ்வளவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா எல்லாம் இருந்த எங்க அம்மா சொன்ன ஒரே ஒரு காரியம், கர்த்தரோடு என் பிள்ளை நெருக்கமா, அடிக்கடி சொல்ல எங்க அம்மா வருஷம் வருஷம் வரும்போது சொல்லு, கர்த்தரோடு நெருக்கமா இருந்தியா, கர்த்தரோடு நெருக்கமா இருந்து. பைபிள் நல்ல படி, நல்ல ஜோமன். எனக்கு என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அவர் சொல்லி கொடுத்த அதுதான். பைபிள் நல்ல படி, ஊழியம் கொஞ்சமா செய், நிறைய நேரம் ஜோமனு, கொஞ்ச நேரம் ஊழியம் செய் போதும். நிறைய நேரம் ஜோமனு கர்த்தரோடு, கொஞ்ச நேரம் கர்த்தருக்கா ஊழியம் செய், அது போதும். கொஞ்ச நேரம் விசிட்டிங் பண்ணு, அது போதும். கர்த்தரோடு நெருங்கி இருக்கிற ஆத்துமா தான் கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஆமென் சொல்லுங்க. இந்த ஐஸ்வர்யன் செய்த தவறை எவரும் செய்யாதிருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1:3 எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4:22 ரெண்டு வசனத்தை வாசித்தோம்னா தெரியும். ஆண்டவர் துக்கப்படுகிற ஒரு காரியம். ஏசாயா 1:3 போற்றப்பட்டிருக்கிறது, மாடு தன் எஜமானையும் கழுதை
தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேல் ஜனங்களோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. ஏப்பா, ஒரு மாடு கூட கவனிங்க, ஒரு சொல்றாரு, ஒரு மாடு கூட தன் எஜமான் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சு வச்சிருக்காரு. மாடு வளர்த்துக்கோ தெரியுங்களா? மாடு எத்தனை பேர் வளர்த்துறீங்க தெரியும்? கோழி, ஆடு, மாடு எல்லாம் வளர்த்துருக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மாட்டுக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப என் எஜமான் வந்து நிக்கிறாரு, கோவத்துல வந்து நிக்கிறாரா, பாசத்துல வந்து நிக்கிறாரா, தெரியுமா தெரியாதா? ஒரு மாட்டுக்கு கண்டிப்பா தெரியும். இப்ப எஜமான் வந்திருக்கிற, எனக்கு கண்டிப்பா தீவனம் போட வந்திருக்கிறாரு, போய் நின்னாலே ஒரு அரவணைக்கும் பாருங்க மாடு. மாட்டுடைய பாசத்தை நிறைய நான் பார்த்துருக்கிறேன், சரிங்களா? அப்படியே மடியில வந்து படுத்து வீட்டுக்குள்ள வந்து நிற்கும், எஜமான் மேல அவ்வளவு பாசம் காட்டும். ஏசப்பா சொல்றாரு, ஒரு மாடு கூட அந்த எஜமான இடத்துல அவ்வளவு பாசமா பழகுது. ஒரு கழுதை கூட அது வளர்க்கிறது அந்த எஜமான இடத்துல அவ்வளவு பாசமா பழகுது. ஆனா என் ஜனம் என்னிடத்துல பழகுவதற்கு அறிவில்லாமல், என்னிடத்துல பேசுவதற்கு உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. கஷ்டப்படுறாங்கப்பா, கஷ்டப்படுறாங்க, எட்டு பழகிறதுக்கு உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த வசனம் எடுக்கும் பொழுது உள்ளத்தை அழுது ஜெபம் பண்ண, நான் அப்படி இருந்துடக்கூடாது ஆண்டவரே. எரேமியால அதே ஒரு வார்த்தை போடுவோம். எரேமியால ஆண்டு அழுது சொல்றாரு இதே ஜனத்தை குறித்து. எரேமியா 4:22 வசனம் வாசித்து பார்த்தேன்னு தெரியும். எரேமியா 4:22 இங்க போடப்பட்டிருக்கிறது, என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். போட்டிருக்க, ஆண்டவர் அறியாத ஜனத்தை கொண்டு கர்த்தருடைய உள்ள பொங்குது. என்னப்பா இப்படி அவங்கள பாதுகாக்கிற, அவங்கள ஆசீர்வதிக்கிற, அவங்கள நடத்துற, ஆனா ஏழ்கிட்ட வந்து பழக மாட்டேங்கிறாங்க, என்ன தேட மாட்டேங்கிறாங்க. பைத்தியம் சொல்றாரு, என் பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? கவனிங்க, நல்ல ஒரு வார்த்தை. ஏசப்பாவை தேடாம, ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணாம, அன்னைக்கு நீங்க செய்யற காரியத்தெல்லாம் பார்த்துட்டு, அன்னைக்கு செய்யற காரிய செயல்கள் எல்லாம் பார்த்துட்டு ஏசப்பா என்ன சொல்லுவா தெரியுமா? பைத்தியம், என் பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு பாரு, ஜெபம் பண்ணாம போறா பாரு, பைல் படிக்க, அப்படிதான் சொல்றேன். நான் சொல்றேன் பைத்தியம், நான் உங்களை பைத்தியம், உங்களை நல்ல பிள்ளைன்னு சொல்றேன். நான் ஏசப்பா சொல்றேன், என் பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது. நல்ல பிள்ளையா இருந்தா உட்காந்து ஜெபம் பண்ணுவால, நல்ல பிள்ளையா இருந்தா அப்பாட்ட பேசு. பைத்தியம் பிடிச்ச பிள்ளையா இருந்தா ஊர்மை, ஊர் சுத்தம். ஆமாவா இல்லையா? பைத்தியம் பிடிச்ச பிள்ளை அப்பா அம்மாட்ட உட்காந்து பேச நினைக்கீங்களா? பேசாது. அப்பா அம்மாட்ட ரிலேஷன்ஷிப் வச்சு நினைச்சிங்களா? ஒரு ரிலேஷன் புலம்பிட்டே சுத்தம். நிறைய ஆவிக்குரிய பைத்திய விசுவாசி நிறைய பேர், பைத்திய விசுவாசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. யார்கிட்ட அதிக நேரம் பேசணுமோ அவங்ககிட்ட பேசாம, யார்கிட்ட குறைவா பேசணுமோ அவங்ககிட்ட அதிகமா பேசுறது. அப்ப என்ன பிடிச்சிருக்குது? புரிஞ்சா சரி. பொல்லாப்பு செய்ய அறிவாளிகள், உலக காரியத்துல பொல்லாப்பு செய்ய அறிவாளிகள், அதுல யோசிச்சு செய்வாங்க. பொல்லாப்பான காரியத்தை யோசிச்சு அறிவா செய்வாங்க. ஆனா கர்த்தரோட ரிலேஷன்ஷிப் வச்சு, கர்த்தரை அறிகிற அறிவை பெருக்கணுமே, கர்த்தரோட இருதயத்தை பழகணுமே, அவர் இருதயத்தை புரிஞ்சுக்கணுமே, அவர் உள்ளந்திரிகளை புரிஞ்சுக்கணுமே, அவர் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணுமே, அதுல அவங்க முட்டாள். என் ஜனம் அப்படி உணர்வில்லாமல் இருக்கிறாங்க. இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்றாரு, நீ என் ஜனமா இருக்க விரும்பினால் என்னோடு நேரம் செலவு. ஆமா சொல்லுங்க. பொல்லாப்பை விட்டு விலகும். பொல்லாப்பான காரியத்துக்கு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண. எது பொல்லாப்பு? எது பொல்லாப்பு? மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21, 22, 23 போட்டிருக்கு. பொல்லாங்கான காரியங்கள் எது எது? பொல்லாங்கான காரியங்கள் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள். கவனிங்க, சில காரியம் அப்படியே வாசிக்கிறேன். எது பொல்லாப்பு? இதை செய்ய இனிமே யோசிக்க கூடாது. கவனிக்கிறீங்களா? பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலை பாதகம், களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காம விகாரம், வன்கண்ணு. என்னக்கண்ணா? ஐயோ, வன்கண்ணு,
தூஷணம், பெருமை, மதிகேடு இதெல்லாம் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். எது பொல்லாப்பு? இதை செய்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஆசை. நிறைய காரியம் நம்மகிட்ட இல்லாம இருக்கலாம். விபச்சாரம், வேசித்தனம், கொலை, பாதகம் இல்லாம இருக்கலாம். களவு இருக்குதா? களவுன்னு என்ன? வாங்கினதை திரும்ப கொடுக்காம இருந்தாலே களவுதான். சொல்லுங்க, வாங்கினதை திரும்ப கொடுக்காம, அது ஒரு பென்சிலாக இருக்கட்டும், ₹1 இருக்கட்டும், வாங்கினதை யார்கிட்டயா திருப்பி கொடுக்கலைன்னா அது களவு. அந்த பொருள் வீட்டுல இருந்துச்சுன்னா களவு. ஒருவேளை கொடுத்தவங்க மறந்திருக்கலாம், கொடுத்தவங்க அதை மறந்திருக்கலாம், ஆனா வாங்கினது நீங்க அதை மறக்க கூடாது. கொண்டு போய் என்ன செஞ்சணும்? ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது, 13 வயசா, 8ஆம் கிளாஸ், எங்க அம்மாட்ட சண்டை போட்டுட்டு எங்க ஆச்சி ஊருக்கு பஸ் ஏறிட்டேன். ஜெயவிலாஸ் பஸ். எங்க அம்மாட்ட சண்டை போட்டு அந்த ஊருக்கு தாயில்பட்டி, சாத்தூர் பக்கத்துல தாயில்பட்டி, ₹5 டிக்கெட்டு. பஸ் ஏறிட்டேன். ஏறி டிரைவர் சீட்டு பக்கத்துல போய் உட்காந்துட்டேன். எப்பயுமே நானும் எங்க அம்மா போகும்பொழுது நான் எப்பயுமே டிரைவர் சீட்ல உட்காருவேன். டிரைவர் சீட் பக்கத்துல அந்த சின்ன சீட்டு, அதுல உட்காருவேன். ரெகுலரா போறாங்க வண்டி. எங்க அம்மா பின்னாடி உட்காருவாங்க. எப்பவுமே என்கிட்ட கேட்கும் பொழுது எங்க அம்மா எடுப்பாங்க, அப்படி சொல்லிடுவேன். இதான் வழக்கம். அன்னைக்கு சண்டை போட்டு வண்டி ஏறிட்டேன். அந்த கிராமத்தொண்டுல உட்கார்ந்த உடனே, எங்கப்பா டிக்கெட் எங்கப்பா? நான் கொஞ்சம் ஹைட்டா கொஞ்சம் இருந்தனால டிக்கெட் எங்கப்பா கேட்டாங்க. எங்க அம்மா பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க. எங்க அம்மா எடுப்பாங்க சொல்லிட்டேன். ஆனா எங்க அம்மா வண்டியில இல்ல. வண்டியும் போயிடுச்சு. தாத்தா ஊருக்கு போயிட்டேன். போய் சமாதானமாயி எங்க அம்மா வந்து என்னை கூட்டு விட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு எங்க அம்மா திரும்ப கூட்டு விட்டாங்க. இது முடிஞ்சிருச்சு. இதை நானும் மறந்துட்டேன், யாருக்கும் தெரியாது. நான் பாஸ்டர் ஆகி சென்னையில அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருக்கிறேன். ஒரு நாள் உட்கார்ந்து உபவாச ஜெபம், கிட்டத்தட்ட எனக்கு 13 வருஷம் 14 வருஷம் ஆயிடுச்சு. 24 வயசு நல்லா ஞாபகம் இருக்கு. உபவாச ஜெபம் போட்டு 3ஆவது ஃப்ளோர்ல உட்காந்து ஜோம் பண்ணிட்டு, கதவை மூடிட்டு ஒரு வாரம் ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஜோம் பண்ணிட்டு, ஏசப்பா என்ன ஆசீர்வதிங்க ஏசப்பா, எனக்கு நல்ல வரங்களை தாங்க, வல்லமையை தாங்க, இது நடந்து உண்மைங்க, நான் போய் சொல்லல, எனக்கு வரங்களை தாங்க, எனக்கு கிருபையை தாங்க ஏசப்பா சொல்லி அப்படியே உட்காந்து முதல்ல உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒண்ணுமே தெரியல. சரி ரைட்டு, 2ஆம் நாள் பிடிப்போம். 2ஆம் நாள் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். விட்டுட்டாரு. 3ஆம் நாள் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு சாயங்கால நேரம் வந்துச்சு. என்னை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ திருடன். நீ திருடனா இருக்கும்போது என்கிட்ட வந்து வரங்களை சொல்லும்போது உள்ள நடுங்குது. வார்த்தை தெளிவா கிடையாது, நீ திருடன் அப்படின்னு. எல்லாம் இதுவரை யாரு ஒரு திருடனை பண்ணது இல்லையே, எந்த தப்பு பண்ணது இல்லையா? ஆண்டு அழுகிறார். சாயங்கால எப்படி அந்த வரங்களை கேட்ப, வல்லமையை கேட்ப? திருடன் அழுகிற ஒரு 4-5 நேரம் அளவுட்டார். நைட்டு இல்லை ஃபாஸ்டிங், நான் சாப்பிட்றேன். நைட்டு அப்படியே உட்காந்து சேர்ல அப்படியே உட்காந்து அழுதுட்டு, என்னை ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு, ரொம்ப வேதனைப்பட்டு அழுதுட்டே இருந்தேன். என்னை இப்படி சொல்லிட்டாரு ஆண்டவரே, என்ன செஞ்ச யோசிச்சுட்டே இருக்கும். ஆவியான சொல்றாரு, நீ 13ஆம் வயசுல டிக்கெட் எடுக்காம, ஜெயவிலாஸ் பஸ்ல ₹5 டிக்கெட் எடுக்காம அந்த டிரைவரை கண்டக்டரை ஏமாத்திட்டு, அந்த பஸ்ஸுடைய ஓனரை ஏமாத்திட்டு நீ டிராவல் பண்ண ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். சொல்லுன்னு உரைச்சிச்சு எனக்கு. ஆமா, அந்த தப்பை இன்னைக்கு நான் மனசுல வச்சிருக்கேன். நீ மறந்துட்ட, நான் மறக்கல. மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாம திரும்ப அந்த பணத்தை கொண்டு போய் கொடுன்னு சொன்னார் ஆண்டவர். திரும்ப கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். மன்னிப்பு கேட்டு அந்த வாரம் ஜோம் பண்ணிட்டு அந்த வாரமே டிக்கெட் போட்டேன். திரும்ப ராஜபாளையத்துக்கு வந்து எங்க அம்மாட்ட வந்துட்டு, நான் தாயில்பட்டிக்கு போயிட்டு வரேன். அப்ப எங்க தாத்தா பாட்டி இருந்தாங்க. தாயில்பட்டி போயிட்டு வரதுக்கு, எதுக்குடா அங்க போற? இல்ல அப்ப எங்க தாத்தா இறந்துட்டா நினைக்கிறேன், பாட்டி பொண்ணு. எதுக்குடா அவங்க தாயில்பட்டி போற? சும்மா போயிட்டு வரேன், பார்க்கணும் ஆசையா இருக்கு. அதே பஸ் ஏறினேன். பஸ் ஏறி உட்கார்ந்துட்டு எப்படி என் மனநிலை எப்படி யோசிச்சு பாருங்க. அப்ப டிக்கெட் வந்து ₹25 ₹27 டிக்கெட் இருந்துச்சு. ஒரு டிக்கெட் எடுத்தேன். இன்னொரு டிக்கெட் தாங்கன்னு கேட்டேன். ஏப்பா எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் டிரைவர். அப்ப வண்டி கூட்டல், நான் மட்டும் தான் வந்திருக்கேன். ஒரு டிக்கெட் உனக்கு, இன்னொரு டிக்கெட் எதுக்கு அப்படின்னு கேட்டேன்.
அப்படியே பார்த்தேன். இல்லை எனக்கு கொடுங்க அப்படின்னு. எதுக்குப்பா சொல்லு, எதுக்கு இன்னொரு டிக்கெட் அப்படி? அப்பதான் நான் சொன்னேன், நான் பாஸ்டராக இருக்கிறேன், இதே பஸ்ல 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், 5 ரூபா ஏமாத்திட்டு டிராவல் பண்ணேன். ஏசப்பா என்னை உணர்த்தினாரு, அந்த தப்புக்கு தான் பிரயாசத்தை பண்ண வந்திருக்கிறேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, கையெடுத்து கும்பிட்டு என்னை மன்னிச்சுக்கோங்க, இந்த பணத்தை திரும்ப கொடுக்க வந்திருக்கிறேன். அவர் சொன்னார், அவர் கையை பிடிச்சு சொன்னாரு, இப்படி மனுஷன் இருக்கீங்களா ஐயா அந்த பூமியில? இப்படியே கடவுள் உன்கிட்ட பேசுவார் ஐயா? இந்த வாலிப தம்பி தான் கேட்டார், சின்ன தம்பி தான். பரவாயில்ல, உன்னை பார்த்து எனக்கே சந்தோஷமா இருக்குது. அந்த டிக்கெட் 2 டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அது சின்ன ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் கத்த சொல்றேன், நீ என்ன வேணா கேள்வி நான் தர்றேன். அதுக்கப்புறம் தான் என் லைஃப்ல கிருபைகள் கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு, வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு. உயர்ந்த அடைக்கலத்திலும் மகிமையை நான் உணர ஆரம்பிச்சேன், கர்த்தரை உயர்த்த ஆரம்பிச்சேன். புரியுதா? நீங்க நினைக்கிற 5 ரூபா 10 ரூபா அதே கத்த திருடன் சொல்ற, களவு, பொல்லாப்பன காரியத்தை, பொருளாசை, வன்கன், யாரையாவது பார்த்து பொறாமப்பட்டேனா உனக்குள்ள பொல்லாப்பு இருக்குது, அவங்களுக்கெல்லாம் இப்படி நடக்கலாமா, அவங்களாம் இப்படி உயர்த்தப்படலாமா, அவங்களாம் இப்படி நல்லா இருக்கலாமா அப்படின்னு நினைச்சாலே போதும், நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. புரியுதா? ஆண்ட சொல்ல, பொல்லாப்பான காரியத்தை உன்னை விட்டு விலக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரோடு பழகுங்க, ஆண்டவரோடு நல்ல ஒரு பழக்கம் வச்சுக்கோ, ரிலேஷன்ஷிப், க்ளோஸ் டு காட். உங்க பிள்ளைகளை அப்படி பழக்குங்க, நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க, வீட்டு ஜெப கூட்டத்தை ஏற்படுத்துங்க. எவ்வளவு பிரசங்கம் கேட்டு என்ன பிரயோஜனம்? நிறைய பேர் வாழ்க்கையில வீட்டுக்குள்ள இன்னும் அந்த ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது. நான் சொல்றேன், ஒரு 4-3 ஆசீர்வாதம், முக்கியமான ஆசீர்வாதம். குடும்ப ஜெபத்தை ஏற்படுத்துங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை பாடுங்க. கர்த்தரோட உங்க பிள்ளை பழகலையா, சோறு போடாதீங்க. சர்ச்சுக்கு வரலையா, சாப்பாடு போடாதீங்க, எதுவும் வாங்கி கொடுக்காதீங்க. கர்த்தர்ட்ட போய் மன்னிப்பு கேளு, கர்த்தரோட நெருக்கமாக. நீங்களே சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு காலை நான் ஜெபம் பண்ணல, நான் பைபிள் படிக்கிறேன்னா தயவு செய்து டீ கூட குடிக்காதீங்க. இதெல்லாம் எங்க பாச சொல்லி இருக்குது பைபிள்ல? இதெல்லாம் சொல்லாது. இதுல ஆவியின் மண்டலத்துல இருக்கிற காரியங்கள், ஆசீர்வாதங்கள். புரியுதுங்களா? கர்த்தரோட நெருங்கி பழகுங்க, தயவு செய்து சொல்றேன். அடுத்த வாரம் இதோட தொடர்ச்சி நான் பார்ப்பேன். உயர்ந்த அடைக்கலத்தின் ஆசீர்வாதம் சொல்றேன். முதல் ஆசீர்வாதம் சங்கீதம் 46 1ஆம் வசனம் 7ஆம் வசனம் போட்டிருக்குது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம் 46வது சங்கீதம் 7வது வசனத்துல போடப்பட்டிருக்கிறது, சேனைகளை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். உயர்ந்த அடைக்கலத்தின் ஆசீர்வாதம், முதல் ஆசீர்வாதம் சொல்றேன், கவனிங்க. கர்த்தரோடு நெருங்கி இருக்கிறவனுக்கு, கர்த்தரோடு நெருங்கி பழகிற குடும்பத்துக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம், சேனைகளை கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பா. எப்படி? 1ஆம் வசனம் போடப்பட்டிருக்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். உயர்ந்த அடைக்கலத்தின் ஆசீர்வாதம் என்ன? யாருக்கு கர்த்தர் உயர்ந்த என்ன தருவார்? உயர்ந்த அடைக்கலம் என்ன தெரியுமா? உங்களுக்கு பலனா இருப்பார். பிரச்சனையில, உங்க போராட்டத்துல நீங்க நிற்பதற்கு பலன் தருவார். அந்த போராட்ட சூழ்நிலையில உங்களோடு துணையாக இருந்து உங்களை கர்த்தர் பாதுகாப்பார். பலனும் துணையும் கிடைப்பதுதான் உயர்ந்த அடைக்கலத்தின் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் 2ஆம் வசனம் போட்டிருக்குது, பூமி நிலை மாறுது, மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போகுது, ஜலங்கள் கொந்தளிக்குது, பர்வதங்கள் அதிருது, ஆனாலும் பயப்படல. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் இருக்குது, கர்த்தர் அவர்களுக்கு துணையாக இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் அவர்கள் பயப்படல, பலனா நிக்கிறாங்க. ஒரு பிரச்சனையில ஒரு விசுவாசி ஸ்ட்ரென்த்தா நிக்கிறாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரென்த்தா நிக்கிறாங்க, ஆவிக்குரிய விசுவாசம் நல்லா ஸ்ட்ரென்த்தா, என்ன வேணாலும் பரவாயில்லையா, கர்த்தர் இருக்கிறாரியா. அந்த ஸ்ட்ரென்த்ல யார் நிக்கிறாங்களோ அவங்கள பார்த்து சொல்லலாம், இது உயர்ந்த அடைக்கலத்தின் ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனம். அல்லேலூயா. சில பேர் கொலாப்ஸ் ஆயிடுவாங்க, சின்ன பிரச்சனை வந்தாலும் கூனி குறுகி போய் உட்கார்ந்து மூளையில உட்கார்ந்து அழுகிறது, மனுஷன் போய் அழுகிறது.
பலனை நிக்காம அழுகிறது, அப்பவே தெரிஞ்சுக்கலாம் இது கர்த்தரோடு நெருங்கி இல்ல, இது உயர்ந்த அடைக்கலத்தின் ஆசீர்வாதத்தில் இல்ல, இது தாழ்வான இடத்துல கிடக்கிற விசுவாசி. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்க்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க என்ன நாலேஜ் பாருங்க. எங்க திறமையில தப்புவித்துக் கொள்வோம். ராஜா பார்த்து எங்களை விடுவிக்கலாம் அப்படிலாம் சொல்லல. இவங்களுக்கு உலக அறிவே இல்லை, இவங்களுக்கு ஒரே அறிவு தானியேல் 3:17 போடப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற தெய்வத்தை குறித்த எங்களுக்கு நாலேஜ் எங்களுக்கு தெரியும். அவ தப்புவிப்பா. எதுல தப்புவிப்பா? அக்னி சூளையிலிருந்து தப்புவிப்பா. ராஜாவே உம்ம கையிலிருந்தும். இந்த அறிவு எப்படி தெரியும்? அக்னி சூளைக்கு போயிட்டேன்னா அவ்வளவு பஸ்மம் ஆயிடுவா. இதுதான் உலகம் சொல்லுவது. ஆனா தேவ அறிவை பெற்ற ஜனம் சொல்லுது, நான் அக்னிக்குள்ள போனாலும் உயிரோடு இருப்பேன். என்ன ஒரு ஃபெய்த், என்ன ஒரு பலன், என்ன ஒரு ஸ்ட்ரென்த். இப்படிப்பட்ட விசுவாசிகள் நீங்க ரேரா தான் பார்க்க முடியுது. பிரச்சனைக்குரிய சொல்யூஷன் சொல்றாங்க. இந்த பிரச்சனை வந்தா இந்த பாதிப்பு வரும், இந்த வியாதி வந்தா இந்த பாதிப்பு வரும், இந்த கடன் பிரச்சனை வந்தா இப்படித்தான் முடிவு வரும். இது உலகம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. ஆனா தேவன் ஒண்ணு சொல்லுவாரு, அத்தி மரம் துளிர் விடலான்னு பரவாயில்ல, திராட்சை செடி பலன் கொடுக்காட்டான்னு பரவாயில்லை, ஒலிவ மரத்துல பலன் இல்லாம போனான்னு பரவாயில்லை, ஆடுகள் பண்டை இல்லாம போனான்னு பரவாயில்லை, நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். கர்த்தர் எனக்காக யாவையும். இது யாராலையும் சொல்ல, எல்லாராலையும் சொல்லிட முடியாது. கர்த்தரோடு நெருங்கி இருக்கணும்னு சொல்ல முடியும். ஆமா சொல்லுங்க. அந்த ஆட்சி போனான்னு பரவாயில்ல, இந்த ஆட்சி வந்தான்னு பரவாயில்ல, இனி எந்த ஆட்சி வந்தான்னு பரவாயில்ல, என் வாழ்க்கை நல்லா இருக்கும், என் ஊழி நல்லா இருக்கும். ஆமா சொல்லுங்க. இதுதான் ஒரு கிறிஸ்தவ ஆவிக்குரிய அனுபவசாலியுடைய வார்த்தை. அது இருந்தா நல்லா இருக்கும், இது வந்தா நல்லா இருக்கும், அப்படி கிடையாது. கர்த்தர் எனக்கு துணையாக இருந்தால் நான் பயப்பட மாட்டேன், நான் அசைக்கப்படுவது இல்லை. ஏன்னா என் தெய்வம் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உயர்ந்த அடைக்கலத்தின் ஆசீர்வாதம் என்ன? கர்த்தர் பலனாக, கர்த்தர் துணையாக இருப்பது. இது எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேருக்கு இது வேணும் கேட்குறீங்க? அல்லேலூயா. அப்படி வேணும்னா கர்த்தரோடு நெருங்கி இருக்கணும், கர்த்தரோடு ரிலேஷன்ஷிப் வைக்கணும். ரெண்டாவது உயர்ந்த அடைக்கலத்தின் ஆசீர்வாதம் என்ன? சங்கீதம் 20வது சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 20:1 வாசிங்க. ஆபத்து காலத்தில் கர்த்தர் உமது நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. 4வது வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆமென். யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதாக. அப்படிப்பட்ட தெய்வம் உமது ஜெபத்தை கேட்பார். அப்படிப்பட்ட தெய்வம் உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். அப்படிப்பட்ட தெய்வம் உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார். உயர்ந்த அடைக்கலத்தின் ஆசீர்வாதம் என்ன? நினைக்கிற காரியத்தையும் ஜெபிக்கிற காரியத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். புரியுதா? சில நேரம் நினைப்பீங்க, ஜெபம் பண்ண மறந்துடுவோம். சில நேரம் ஜெபிப்போம், அதை நினைச்சுக்கிட்டே இருக்க மாட்டோம். எத்தனை பேர் புரியுது? புரியுது? ரைட், வெரி குட். நினைப்போம், அதை பர்டிகுலர் உட்காந்து ஜெபம் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். ஆனா சில நேரம் உட்காந்து முக்க ஜெபம் பண்ணுவோம், ஆனா அதுவே நினைச்சுட்டே இருக்க மாட்டோம். ஆனா கர்த்தர் 2ஐயும் மென்ஷன் பண்றாங்க. நீ நினைக்கிறதையும் தருவேன், நீ ஜெபிக்கிறதையும் தருவேன். அல்லேலூயா. ஏன்? நீ என்னோடு நெருங்கி நிற்கிறாய், என்னை அறிந்து எனக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தி விட்டாய். ஆகவே உனக்கு உயர்ந்த அடைக்கலம் நிச்சயம் நான் தருவேன். யாருக்கு அது தர மாட்டார்? மற்றவர்களுக்கு கீழே கிடைக்கும், அவர் பார்த்து ஏதாவது தூக்கி போட்டதான் கிடைக்கும். ஆனா இவர்களுக்கோ, இவர்கள் கேட்பது கிடைக்கும், இவர்கள் நினைக்கிறது கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தரை தெரிந்து வைத்திருக்கிறவர்கள் கெஞ்சிக்கிட்டே கிடப்பாங்க. கவனிங்க, எனக்கு தாங்க 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 முட்டிக்கிட்டு கிடப்பாங்க. கர்த்தர் சொல்ல, உன்னை நான் அறியேன். யார் பண்ணீங்க? அப்பப்போ அந்த தலையை காட்டுற, அப்பப்போ வரமாட்டேங்கிறது யார்? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? பொல்லாப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அக்கிரம காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, இன்னும் பாவத்தை விட மாட்டேங்கிற, ஒழுங்கா உட்காந்து ஜோம் பண்ண மாட்டேங்கிற, ஒழுங்கா என்ன தேடி வர மாட்டேங்கிற, எப்பவாவது ஜோம் பண்ற, எப்பவாவது என்ன தேடி வர்ற, எப்பவாவது அந்த பைபிள் படிக்கிற, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? உன் விருப்பத்தை எதுக்கு நான் நிறைவேற்றணும்? நீ ஜோம் பண்ணிட்டு கடை. கர்த்தர் விட்டுருவாரு. பல பேருடைய ஜெபம் இன்னும் கேட்கப்படாததுக்கு காரணம் ஜெபம் சரியில்லை என்பது அல்ல, ஜெபிக்கிற இடத்துல உங்கள் உறவுகள் சரியில்லை என்பதனாலே. கவனிக்கிறீங்களா? எத்தனை புரியுது? உங்கள் ஜெபம் சரியா இருக்குது, உங்கள் நேரம் சரியா இருக்குது. அதிகாலையில ஜெபம் பண்றீங்க, ரைட்டு. ஜெபம் பண்றீங்க, ப்ராப்பரா ஜெபம் பண்றீங்க, ரைட்டு. ஆனால் இன்னும் ஜெபிக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கவில்லை. அவரோடு இன்னும் பழக்க வைக்கல. அவருக்கு பிடிச்ச காரியம் என்ன, அவர் விருப்பம் என்ன, அதை செய்கிறது இல்லை. அதனாலதான் உங்க ஜெபம் இன்னை தள்ளி போய் கொண்டே இருக்குது. புரியுதா? உங்க நினைவுகள் இன்னைக்கு நிறைவேற மாட்டேங்குது, நினைச்ச காரியம் நடக்க மாட்டேங்குது. ஏன்? சரியாதான் நினைக்கிறீங்க, இந்த உலகத்துல நல்லா இருக்கணும், நல்ல வீடு கட்டி வசதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ரைட் நினைக்கிறீங்க. ஏன் நடக்க மாட்டேங்குது? இன்னும் அப்பாவை நீங்க நினைக்கல. நீங்க உலக காரியத்துக்காக இறுதி சிந்தனை முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஏசப்பா நினைக்கல, அவரே நினைவா இல்ல. புரியுங்களா? நிச்சயமா சொல்றேன், சில பேருக்கெல்லாம் 24 மணி நேரத்துல 23 மணி நேரம் ஏசப்பா மறந்துதான் வாழ்றாங்க. ஏதோ 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் ஏசப்பா நினைக்கிறாங்க ஒழிய, மற்ற நேரங்கள்ல இயேசுவை ஒரு துளி கூட யோசிக்கிறது இல்லை. இஷ்டம் போல வாழ்றது. அப்படிப்பட்டவங்க சொல்றேன், 40 வருஷம் 400 வருஷம் விசுவாசியா இருந்தாலும் இந்த உயர்ந்த அடைக்கலத்தின் ஆசீர்வாதம் கிடைக்க. துணையும் பலனுமா இருப்பார், நினைவுகளையும் ஜெபத்தையும் நிறைவேற்றுவார். 3 தீர்க்கதரிசன புஸ்தகம் 33 அதிகாரம் 16 வசனம் வாசிங்க. அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வாசம் பண்ணுவான், அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் நிச்சயமாய் அவனுக்கு கிடைக்கும். உயர்ந்த அடைக்கலத்தின் ஆசீர்வாதம் என்ன? அவன் அப்பம் அவன் தண்ணீர், எவனும் தொட விட மாட்டேன். இன்னும் புரியல, வசனம் புரியல. கவனிங்க, உயர்ந்த அடைக்கலத்தின் ஆசீர்வாதம், உங்களுக்குரிய ஆசீர்வாதம், உங்களுக்குரிய அப்பம், உங்களுக்குரிய தண்ணீரை மற்ற எவனை தொடவிடாமல் உங்களுக்கு கொடுத்து உங்களை நடத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. அந்நியர் உங்கள் கைகளில் பிரயாசத்தை சாப்பிடாம, உங்க கைகளில் பிரயாசத்தை நீங்களே சாப்பிடத்தக்கதாக உங்களை நடத்துகிற பாதை தான் உயர்ந்த அடைக்கலத்தின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பமும் தண்ணியும் இஸ் எ பேசிக் நீட்ஸ், பொட்டன்ஷியல், ரொம்ப அவசியமானது, அடிப்படை தேவை. அடிப்படை தேவை, அடிப்படை தேவையை நிறைவாய் தருகிற ஒரு கர்த்தர் தான் உயர்ந்த அடைக்கலத்தின் தெய்வம். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு அடிப்படை தேவையே குறைவா இருக்கு, தெரியுமா? அடிப்படையில எப்படி ஒரு மனுஷன் இருக்கணும், அடிப்படையில ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், அடிப்படையில ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கணும், அதுவே இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். புரியுதா? அன்றாட தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ரூட்டை உலகம் காட்டாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகம் உங்களை தத்தளிக்க பண்ணும், இந்த தெய்வம் மட்டும்தான் உங்களை தரத்திலே உயர்த்தி வைக்க முடியும். அடிப்படை தேவை கூட சந்திக்கப்படாம இன்னும் கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு, நானும் 10 வருஷம் விசுவாசி, குடும்பம் எப்படி போகுது? ஏதோ பொழப்பு வண்டி ஓடுது. எப்படி வாழ்க்கை ஓடு? ஏதோ ஓடுது. இன்னும் அடிப்படை சந்தோஷமே வரல, அடிப்படை தேவையே வரல, அடிப்படை அற்புதமே இன்னும் நடக்கல.
ஏன்? அவர்களுக்கு என்ன உயர்ந்த அடைக்கலத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கல. உயர்ந்த அடைக்கலத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றவருடைய வார்த்தையை வேற மாதிரி இருக்கும். உயர்ந்த அடைக்கலத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றவருடைய குடும்பமே வேற மாதிரி இருக்கும். தேவரீர் செய்ய நினைக்கிறதை எவராலும் தடுக்க முடியாது. அவனுக்கு என்ன அற்புதம் நடந்துச்சு? யோபுக்கு என்ன அற்புதம் நடந்துச்சு? ஏங்க, யோபுக்கு என்ன அற்புதம் நடந்துச்சு சொல்லுங்க. ரெட்டத்தனையான என்ன அற்புதம்? 2 மடங்கு. 2 மடங்கு எதுல 2 மடங்கு? நான் என்ன பாயிண்ட் சொல்ல வர புரியாது. சொத்து 2 மடங்கு, ரெட்டிப்படம், நம்ம இப்படித்தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அவனுக்குரிய ஒட்டகம் அவனுக்கு கிடைச்சிச்சு, அவனுக்குரிய கழுதை அவனுக்கு கிடைச்சிச்சு, அவனுக்குரிய பிள்ளைகள் அவனுக்கு கிடைச்சிச்சு, அவனுக்குரிய மேன்மை அவனுக்கு கிடைச்சிச்சு, அவனுக்குரிய சுகம் அவனுக்கு கிடைச்சிச்சு, அவனுக்குரிய நல்ல ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சிச்சு. புரிஞ்சா? இதுதான் தேவரே சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைக்கிறதை எவராலும் தடுக்க முடியும். அப்படின்னா எவராலும் எட்டி பிடிக்க முடியாது, எவராலும் கெடுக்க முடியாது. ஏன்னா யோபுவின் வாழ்க்கை உயர்ந்த அடைக்கலத்தின் ஆசீர்வாதத்தை பெற்ற வாழ்க்கையாக மாறப்போகுது. உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா பாஸ்டால் கூட தடுக்க முடியாது. இதுக்கு மேல என்ன சொல்ல தெரியல எனக்கு. எந்த தீர்க்கதரிசியாலும் தடுக்க முடியாது, எந்த உலகத்துல எந்த தேவ தூதனாலும் தடுக்க முடியாது. அப்படி கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா எவனாலையும் அந்த கரத்தை மடக்க முடியும். ஏன்னா அவரே வைராக்கியம் கொண்டு, அவன் அப்பத்தை நான் கொடுப்பேன், அவன் தண்ணியை நான் கொடுப்பேன், அவன் மேன்மையை நான் கொடுப்பேன், அவன் சுகத்தை நான் கொடுப்பேன், அவன் ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன். கர்த்தர் விரும்பி விரும்பி கொடுப்பா. ஏனென்றால் இவர்கள் என்னோடு நெருக்கமா இருந்து என்னை அறிந்து கொண்ட ஜனம். அந்த வைராக்கியம் கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு. அவர் வைராக்கியமா கர்த்தர் தருவாருங்க. அனுபவிச்சனால சொல்றேன், நான் தெரிஞ்சு வச்சு சொல்ல, இந்த வாழ்க்கையில அனுபவித்த ஒரு செய்தி. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் விரும்பி வந்து உங்களுக்குரியதை தேடி வந்து கர்த்தர் கொடுக்கணும். யோபு கர்த்தரோடு நெருக்கமா இருந்தான், கர்த்தரோடு நெருக்கமா இருந்தாங்க. 42வது அதிகாரத்துல 6வது வசனம் போட்டிருக்குது, யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. யோபு என்னை குறித்து சரியா அறிந்திருந்தா, என்னை குறித்து சரியா புரிந்திருந்தா நீங்கள் அப்படி பேசவில்லை என்று கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். நிறைய விசுவாசியை கர்த்தர் ஆசீர்வதிக்காம போற காரணம் தெரியுமா? மண்டறிவுல வண்ட ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு ஜோம் பண்ண சொன்ன மண்டறிவுல ஜோம் பண்ணுவாங்க. கர்த்தர் அனுபவித்த அனுபவத்துல ஜெபம் வராது. அதே 2 வசனம், அதே முடிவு. எப்படி ஆரம்பிக்காங்களோ அப்படியே முடிப்பாங்க. இதுதான் உங்க வாழ்க்கையா? தினந்தோறும் அந்த ரிலேஷன்ஷிப் பெருக்குங்க. ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் மகிமைப்படுவாரா. 3 ஆசீர்வாதம், பலனும் துணையுமாக இருப்பான். 2வது நினைவுகளையும் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பான். 3வது அப்பத்தையும், எல்லாம் டபுள் டபுள். சொல்லுங்க, எல்லாம் எப்படி கிடைக்குது ஆண்டவரே? டபுள் டபுள். உயர்ந்த அடைக்கலத்தின் ஆசீர்வாதம் 2 மடங்கு. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. மீதி செய்தியை அடுத்த 2 வாரமும் வித்தியாசமா கர்த்தர் நடத்துவார். அந்த செய்தியை இப்பே தந்துட்டார். ஆகவே கர்த்தருடைய சமூகத்துல இந்த சங்கீதம் 91:14, ஆண்டவரே எனக்கு நிச்சயம் நிறைவேற்றி ஆகணும். ஆண்டவரே வைராக்கியமா ஜெபம் பண்ணுங்க. வருகிற ஜூன் மாசம் இதற்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார்.